பிரைஸ் பி டு காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசம். எபிரேயர் 11:11 வாசிக்கிறோம், விசுவாசத்தினாலே சாராள் ஆபிரகாமுடைய மனைவி வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள் என்று நாம் பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கிறோம்ல. விசுவாசத்தினால் சாராள் பலனை பெற்றுக்கொண்டாள். கர்ப்பந்தரிக்க உன்னதத்திலிருந்து தேவன் அருளிய பலனை பெற்றுக்கொண்டாள். அப்பொழுது முன்பு அவங்க எப்படி இருந்திருப்பாங்க? பலவீனமாக தான் இருந்திருப்பாங்கல்ல. ரோமர் 4:19 வாசிக்கிறோம், சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிருந்தது. அப்படி இருந்தும் சாராள் தேவனை விசுவாசித்ததின் நிமித்தம் கர்ப்பந்தரிக்க பலனை பெற்று கொண்டாங்கல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் கூட 2 கொரிந்தியர் 12:10 சொல்றாரு, நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன், கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களில் நான் மிகவும் பிரியப்படுகிறேன் என்று சொல்றார்ல. நாமும் பலவீனமா இருக்கலாம், சோர்வா இருக்கலாம், ஆனால் விசுவாசம் உள்ளவர்களாய் என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும் என்று விசுவாசத்தோடு முன்னேறி செல்வோம். உன்னதத்திலிருந்து வரும் பலனை பெற்றுக்கொண்டு தேவனுக்காக தேவனோடு இணைந்து வாழுவோம். என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் கர்த்தருக்கு முன்பாக பெரிதியா இருக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். God bless you all. Thank you so much.